ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் என்ற 19 வயது இளைஞர் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு வீட்டில் இருந்தவர்களோடு கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்னை வந்துள்ளார். பல நாட்களாகியும் அவருக்கு வேலை எதுவும் கிடைக்காததால் ரயிலில் யாசகம் எடுத்து கிடைப்பதை சாப்பிட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதியன்று சென்னையில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற மின்சார ரயிலில் சூரஜ் பயணம் செய்து கொண்டிருந்தார். திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் ஏறிய 4 பேர் வடமாநில இளைஞர் கழுத்தில் கத்தியை வைத்து தொடர்ந்து வம்புக்கு இழுத்து ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் கடுப்பான சூரஜ் அவர்களை தட்டி கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த 4 பேர் கொண்ட கும்பல், நீ மட்டும் திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கலன்னா கொலை செஞ்சிடுவோம் என ஆயுதங்களை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். பயந்து போன சூரஜ் திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்க அவரை திருத்தணி ரயில் நிலையம் மதில் சுவர் அருகே அழைத்துச் சென்று ஈவு இரக்கமின்றி அறிவாளால் பயங்கர தாக்குதலை நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரும் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். படுகாயமடைந்த சூரஜ் தனது சொந்த ஊருக்கே செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொடூர சம்பவத்தின் சூடு தணிவதற்குள் அதே திருத்தணி ரயில் நிலையத்தில் போதையில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜமால்பாய். இவர் பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வருகிறார். சம்பவத்தன்று திருத்தணி ரயில் நிலையத்தின் கடைசி நடைமேடை பகுதி அருகே உள்ள பகுதியில் ஜமால்பாயும் அவரது நண்பர்களும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு மது அருந்திய மற்றொரு இளைஞர் கும்பல் அங்கு நின்றவர்களை கிளம்பு கிளம்பு என விரட்டியதாக தெரிகிறது. அப்போது ஜமால்பாய் அந்த இளைஞரிடம் வாக்குவாதம் செய்ய ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் ஜமால்பாயை தாக்கியுள்ளார். கீழே விழுந்த ஜமால்பாய்க்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதனை அங்கிருந்த ஒருவர் மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற திருத்தணி போலீசார் ஜமால்பாயை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தலையில் 2 தையல் போடப்பட்டு பின்னர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புகாரை பெற்ற திருத்தணி காவல் நிலைய போலீசாரும் ரயில்வே போலீசாரும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை தேடி வருகிறார்கள். திருத்தணி ரயில் நிலையத்தில் அடுத்தடுத்து இதுபோன்ற அதிர்ச்சி சம்பவங்கள் ஏற்படும் நிலையில் அதற்கு முக்கிய காரணம் திருத்தணி ரயில் நிலையத்தை சிலர் மது அருந்தும் இடமாக மாற்றி வைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். வடமாநில நபரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் நடந்து 2 நாட்களே ஆன நிலையில் அங்கு முறையான பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாததால் தான் மற்றொரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சம்பவத்தின் போது கூட ரயில்வே போலீசார் யாரும் அங்கு இல்லை. ரயில் நிலையத்தில் சிசிடிவி கூட இல்லை என்பதும் வேதனை அளிக்கும் விஷயமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல் ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.